ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். மாத ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோன்னா தமிழ் மாதத்துடைய ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்கிறது சூரியனுடைய அடிப்படையில் வரக்கூடிய மாதம். சூரியன் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய அடிப்படையில் தமிழ் மாதமானது வரும். அந்த மாதிரி சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், தற்போது ரிஷப ராசியிலேருந்து விலகி மிதுன ராசிக்கு செல்ல போகிறாரு. அதனால் தமிழ் மாதமானது இப்போ பிறந்திருக்கு. இந்த பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதம் ஆணி மாதம் என்று அழைக்கப்படுது. ஆணி மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா கடக ராசிக்கு பார்க்க போகிறோம். கடக ராசியில் பிறந்த உங்களோட ராசிக்கு ஆணி மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கடக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். நவக்கிரகங்கள் நமக்கு ஆணி மாதம் சாதகமான முறையில் அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும். இதே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும். அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைகிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதனால் ஆணி மாதம் நவக்கிரகங்கள் எப்படி அமைகிறாங்கங்கிறத முதற்கொண்டு உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப பிளான் பண்ணி செயல்படுங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி ஆணி மாதத்துடைய ஸ்பெஷலை ஷேர் பண்ணுறேன். இந்த வருடம் ஆணி மாதம் என்னைக்கு பிறக்குதுன்னா கரெக்டாக ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. ஸோ பிறக்கக்கூடிய இந்த ஆணி மாதத்துடைய சிறப்பை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. மிதுன மாதம் என அழைக்கப்படக்கூடிய இந்த ஆணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டு பிறக்குது. ஆணி மாதத்தில் பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் வரும். ஆணி மாதத்தில் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும். அன்னைக்கு நடராஜருக்கு மகா அபிஷேகமானது நடைபெறும். அப்புறம் காரைக்காலில் ஆணி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆணி மாதத்தில் இன்னும் நிறைய முக்கிய விசேஷ நாட்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக திகழ்வது ஆணி. இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது. இளவேரி காலம் தொடக்கம் என்பதால் இதமான காற்று வீசி வெப்பத்தை தணிக்கும். அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொண்டிருந்தது இந்த ஆணி மாதத்தில் தான். அதனாலேயே ஸ்பெஷல். இந்த ஆணி மாத உத்திர நட்சத்திரத்தில் சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு ஆணி திருப்பஞ்சனம் சாத்தப்படும். ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு சேஷ்ட அபிஷேகம் செய்யப்படும். ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று திருச்சி உறையூரில் மேற்கூறு இல்லாமல் இழந்திருக்கக்கூடிய வெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கொடையாக மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்வாங்க. அப்புறம் வாழையடி வாழையாக தலைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழத்தார்களை காணிக்கையாக படைப்பாங்க. இந்த மாதிரி ஆணி மாதத்தில் நிறைய சிறப்பு தினங்கள் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஆணி மாதத்தில் இன்னும் நிறைய விசேஷங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள், விசேஷ நாட்கள் வர இருக்குது. அதெல்லாம் என்னென்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஆணியில் மாத சிவராத்திரி சபரிமலையில் நடைத்திறப்பு விசேஷம். ஆணி அமாவாசை தந்தையர் தினம் சிறப்பு. ஆணியில் ஸ்ரீ நடராஜருடைய திருமஞ்சனம் சிறப்பு. அப்புறம் திருமலிஞ்சேலி தீர்த்தவாரி சிறப்பு. காரைக்காலில் மாங்கனி திருவிழா சிறப்பு. ஆணி பௌர்ணமியில் வியாச பூஜை சிறப்பு. காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் வியாச பூஜை சிறப்பு. திருவண்ணாமலை ஸ்ரீ மாணிக்க வாசகருடைய உற்சவம் சிறப்பு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர அயன உற்சவமும் சிறப்பு. அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் சேஷ்ட அபிஷேகமும் சிறப்பு. இந்த ஆணி மாதத்தில் ஒன் ஆஃப் த சிறப்பான நாட்கள்னால் இது ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது. ஆணி மாதத்தில் சிறப்பான சுபமுகூர்த்தமான நாட்களும் வரும், சுபமுகூர்த்த நாட்களும் இருக்கிறது தான் ஆணி மாதம். இதெல்லாம் தாங்க ஆணி மாதத்துடைய சிறப்புகள். இப்பேற்பட்ட இந்த ஆணி மாதத்தில் கிரகநிலைகளோட அடிப்படையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஆணி மாதத்தில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சூரிய சுக்கிரன் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சாரம் செய்கிறாங்க.
கூட அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் இருக்குது. எனவே இந்த ஆணி மாதம் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய மாதமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். எதை நீங்கள் பண்ணுறதாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்கிறது இயலாது. எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படும். ஒரு விதமான கலக்கம் ஏற்படக்கூடிய மாதம் தான் இந்த ஆணி மாதம். ஸோ கவனமாக இருங்க. ஆக்சுவலி ஆணி 5ஆம் தேதி கும்பராசியில் சனி வக்ரம் பெறுறாரு. உங்கள் ராசிக்கு 7, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. கடுமையாக முயற்சித்தும் ஒரு சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடாமல் போகலாம். அதே நேரத்தில் அஷ்டாமதிபதியாகவும் சனி பகவான் விளங்குறதுனால அதற்குரிய வகர காலத்தில் தடைப்பட்டு வந்த சில காரியங்கள் துரிதமாகவும் நடைபெறும். சனியின் வழிபாடு சந்தோஷத்தை வழங்கும். அதனால் இந்த டைம் சனியின் வழிபாடு மெயினாக செய்திடுங்க. ஸோ சனினால் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் ஆணியுடைய 12ஆம் தேதி உங்கள் ராசிக்கு புதன் வருவார். அவர் உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக வராரு. விரயஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய வேளையில் அனைத்து காரியங்கள்லேயும் விரயங்கள் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறுவதில் தாமதங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. மாமன் மைத்துனர் வழியில் ஏற்படக்கூடிய மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீங்க. வெளிநாடு செல்வதில் இருந்த தடைகள்லாம் உங்களுக்கு ஆகலும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த கிரகனால் உங்களுக்கு நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்துக்குங்க. அப்புறம் இதை தொடர்ந்து ஆணி 23ஆம் தேதி உங்கள் ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு சுகலாபதிபதியான அவர் உங்கள் ராசிக்கே வருவது நன்மை தான். இருந்தாலும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் அல்லவா, அப்போ நடைபெற்று கொண்டிருக்கும் போது வியாபாரத்தில் பழைய கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரலாம். ஊதிய உயர்வு கிடைத்தாலும் கணவனும் மனைவி வேறு வேறு இடத்தில் பணிபுரியக்கூடிய சூழல் உருவாகும். பணிபுரியக்கூடிய இடத்துல முக்கிய ஆவணங்களை கவனமோடு பார்த்து கொள்ளணும். பழைய ஆபரணங்களை கொடுத்து விட்டு புதிய ஆபரணங்கள் வாங்குவதில் கவனம் செலுத்தணும். அதே போல் பழைய வாகனங்களுக்கு கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். பழைய வாகனங்களை மேலும் மேலும் சரி பண்ணுவதை விட அதை விற்றுட்டு புதிய வாகனங்கள் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சுக்கிரன் இந்த மாதிரி பயணம் செய்கிறதுனால இந்த மாதிரியான பலன் ஆணியில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆணி 27ஆம் தேதி ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்றாரு. இது உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய். லாபஸ்தானத்துக்கு வருவது இந்த மாதம் நன்மை தான். வருமானம் ஆக்சுவலி உங்களுக்கு உயரும். வாழ்க்கை தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். பெருமைக்குரிய சம்பவங்கள் ஏராளமாக உங்களுக்கு நடைபெறும். புதியவர்களுடைய அறிமுகத்தால் பொருளாதார வளர்ச்சிக்கு உங்களுக்கு அடித்தளமிடுவது நல்லது. இடம் வாங்குவது, மனை கட்டுவது, இந்த மாதிரி ஈடுபாடு அதிகரிக்கும். இக்காலம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். ஆக்சுவலி கிரகங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பயணம் செய்கிறதுனால ஆணி மாதம் இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதற்கெல்லாம் ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எதையும் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. ஆக்சுவலி வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் கவலைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட மாற்றங்களும் ஏற்றங்களும் வரலாம். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் தாமதப்படும். மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வழி பிறக்கும். இந்த மாதிரி வழி பிறக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். ஸோ ஆணி மாதம் உங்களுக்கான பலன் முழுசாக இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள்னு பார்த்திங்கன்னா சில நாட்கள் வரும். அது ஆங்கில தேதிப்படி உங்களுக்கு என்னென்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஜூன் மாதம் 17, 18, 30, ஜூலையில் 3, 4, 10, 6. அப்புறம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய கலர், அதாவது அதிர்ஷ்ட கலர்னு பார்த்திங்கன்னா மஞ்சள். ஸோ மஞ்சளை எந்த அளவுக்கு இந்த மாதம் பயன்படுத்தியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு மங்களகரமாக உங்களுடைய எல்லா காரியங்களும் நடக்கும். ஸோ மங்களகரமான காரியங்கள் நடக்க மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஸோ அதிர்ஷ்ட நிறம் இதுதாங்க. அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட நாள் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு இதை பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்
பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.